ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 31வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 30 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் அந்த பட்டர்ஃப்ளை சாப்லிங் இருந்துட்டு அந்த கெமிலியன் ட்ரூப்போட லீடர் டிஃபீட் பண்ணிட்டு அந்த பவுடரை நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி வந்திருப்பா வேற. அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட ஸ்டார்டிங்ல ஹியானா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வழியா வந்துட்டியா, எங்க ரிஜெக்ட் பண்ணிருவே அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், பட் அந்த பர்சன் வந்து லேட் வருவாங்க போல, ஆனா நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வெளியே ஓகேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹியானா இருந்துட்டு ரைட், நீ வந்துட்டு இந்த தடவை ஃபைனல் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வெறும் 67 பாயிண்ட் தான் அப்படிங்கிறப்ப ஹியானா வந்துட்டு நீ வந்துட்டு மத்தவங்களோட கவனத்தை உன் பக்கம் ஈர்க்க வேணாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா நீ வந்துட்டு 20 பாயிண்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே தான் எடுத்துருக்கணும். மத்த கில்டோட அட்டென்ஷன் வந்துட்டு உன் பக்கம் திரும்பும்ல. இதோ நம்மளோட சைட்டுக்கு வந்து அது வந்துடுச்சு. வெல்கம் டு த எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானாவோட கில்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரா. எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு வந்து கில்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு எல்லா கில்டுமே அவங்களோட கேட டூர் லிஸ்ட்டை வந்துட்டு வெளியே விடுவாங்க. அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருக்கோ அவங்க வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் வழியா அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ வந்து கில்டு டூர் இந்த ஈவெண்ட்ல இந்த ஸ்கூல்ல இருக்கிற கேடட்ஸ் எல்லாமே லீவ்ல இருக்கிறப்போ மத்த ஹீரோஸ் இருந்து எப்படி மிஷனை முடிக்கிறாங்க அப்படின்னு நேர்ல அப்சர்வ் பண்றதுக்காக நடத்தப்படுற ஒரு விஷயம். இந்த கண்ட்ரியில இருக்கிற கில்டுக்கு தான் எந்தெந்த கேடட் வந்துட்டு அவங்க கில்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கு, அவங்களோட ரேங்கிங்கை பொறுத்து. எனக்குமே ஹீரோஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க கியூரியஸா தான் இருக்கு. ஏன்னா நான் இந்த கதையை எழுதுறப்ப அவங்களுக்கு கொடுத்த மிஷனை தவிர மத்த மிஷனை அவங்க செய்வாங்கல்ல. ஹவவர் ஈச் கில்டாலையும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து வெறும் 3 கேடட்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதனாலேயே ஃபர்ஸ்ட் இயர்ல யாராச்சும் ரேங்க் 300க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த அகாடமி கூட நான் ஜாயின் பண்றப்போ அந்த ரேங்கிங்கை வச்சு பார்க்கும்பொழுது நான் வந்துட்டு ஃபைனான்ஸ்ல நல்லா பண்ணியிருந்தாலும் கூட டாப் 300க்குள்ள வரது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது. ஸோ நான் வந்துட்டு செலக்ட் ஆக மாட்டேன், வாட் அ பிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோ வந்துட்டு வாட், என்ன வந்துட்டு ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்பவே முடியல. யார் இது அப்படிங்கிறப்ப இந்த யானாவோட கில்டு. நீங்க வந்துட்டு இந்த கில்டு டூருக்கு வந்துட்டு சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு டூருக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிதான் ஹீரோ இங்க வந்திருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு ஹீரோ வந்துட்டு ஈவன் இந்த ஈவெண்ட் இருந்துட்டு ஒரு ஹீரோ டூரா இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய மிஷன் வந்துட்டு நடக்கும். நீங்களே வந்துட்டு பார்க்கலாம். அந்த மிஷன் வந்துட்டு சர்டன் டிஃபிகல்ட்டி லெவலா இல்ல அதை விட அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை பத்தி கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நாங்க ரிப்போர்ட்டே கொடுப்போம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த யானா தான் ப்ராபப்ளி என்னோட பேரை வந்துட்டு இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கணும். இந்த கில்டோட ஓனரோட பொண்ணுக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த அளவுக்கு பவர் இருக்கும், பட் இது வந்துட்டு பவர் அபியூஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கிறப்ப அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருந்தவன் வந்துட்டு ஆல் ரைட், அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது அனாலிசிஸ் ரூம், நீ வந்துட்டு தியரியில நம்பர் 1 அப்படின்னு கேள்விப்பட்ட, சோ அதனாலதான் இதை உனக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ்டு கிரேட் இருக்கிற ஒரு ஹீரோ யானாவோட லெஃப்ட் ஹேண்ட் மேன் மாதிரி சாங்கோ அப்படிங்கிறவன். எங்களோட கில்டு டூருக்கு இன்சார்ஜா இருக்கிற ஹீரோ வந்துட்டு இவன் தான். இவனை பார்க்கவே ரொம்ப நைஸான பர்சன் மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு நைஸா அப்படின்னா இந்த நாவலை எழுதின எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃபியூச்சர்ல யானாவை முதுகுல குத்த போற ஒரு மோசமான வில்லன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நைஸா தெரியும். அண்ட் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தி வந்துட்டு சாங்கோ, அதுக்கப்புறம் கேடட்ஸ் எல்லாம் இங்க இருக்கீங்களா, நீ தானே அந்த கேடட் கிம் ஹாஜன் அப்படிங்கிறவன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவளுமே ஒரு ஹீரோ தான், இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ் கிரேட் இருக்கிறவ லீ ஜின்னா. அப்படிங்கிறப்ப அந்த ஜின்னா இருந்துட்டு இந்த உலகம் வந்து ரொம்பவே பெட்டர் ஆயிடுச்சுல. ஒரு ரேங்க் 934 இருக்கிற ஒருத்தன் எசன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரைட் கில்டுக்குள்ள வந்துட்டு வரான்ல. ஐ ஒண்டர் இதை வந்துட்டு யார் ஹெல்ப் பண்ணி புல் ஆஃப் பண்ணாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யானா வந்துட்டு குத்தி காமிக்கிறான், இவளாலதான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு வெல், இவன் என் மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லீ ஜின்னா இருந்துட்டு ஹோசக் அப்படிங்கிற ஒருத்தியை தான் சப்போர்ட் பண்றான். அந்த ஹோசக் தான் இப்ப இந்த எசன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரைட்டோட வைஸ் கேப்டனா இருக்கான். சோ அவன் தான் வந்துட்டு இந்த கில்டுக்கு லீடரா வரணும். பட் இந்த கில்டோட ஓனரோட பொண்ணு அப்படிங்கிறதுனால யானா இருந்துட்டு ரைட்ஃபுல் சக்சஸரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யானாவை அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. பட் இப்ப மட்டும் தான் அப்படி நடக்குது. ஃபியூச்சர்ல அவளுமே யானாக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அவளோட ஓன் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இந்த கில்டோட வைஸ் கேப்டனாவே மாறிடுவா. இந்த கில்டுலயே மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அப்படிங்கிறப்ப அந்த சாங்கோ இருந்துட்டு பட் ஹாஜன் இருந்துட்டு தியரின்னு வந்துட்டா ஸ்டில் நம்பர் 1ல தான் இருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த ஜின்னா இருந்துட்டு சோ வாட், நானுமே இருந்துட்டு தியரின்னு வந்துட்டா நம்பர் 1 தான், கேடட்
பைலட்ஸ் இருந்துட்டு கத்துக்கக்கூடிய தியரி இருந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. நீயுமே ஒத்துக்குவ தானே, தியரி நம்பர் 1 கிட். ஓ ரைட், உன்னோட எபிலிட்டிஸ்ல வந்துட்டு அவ்வளோ நீ கான்ஃபிடென்ட்டா இருந்த அப்படின்னா இதை வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ண அப்படிங்கிறப்ப சாங்கோ இருந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஈஸியா மத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது நீ அப்படிங்கிறப்ப ஜின்னா இருந்துட்டு இட்ஸ் ஓகே, அது வந்துட்டு ஒன்றும் இம்பார்ட்டன்டான கிடையாது, கிவ் இட் எ ட்ரை, உன்ன மாதிரி ஒரு கிட்டெல்லாம் இதை அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ காம்படிட்டிவா பேசுறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வந்து சில பேப்பர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப என்ன கொஞ்சம் பேப்பர் கொடுத்த அப்படின்னா நீ வந்துட்டு ஆன்சர் எழுத முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னும் கடுப்பு தான் ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இருந்துட்டு இங்க வர வேண்டிய லாஸ்ட் பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த சாங் வந்துட்டு அப்படியா அப்படின்னா போயிட்டு அந்த பர்சனை வந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிடறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரு ரஞ்சனுக்கு வந்துட்டு நம்ம ரைடு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கேடட்டால ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின் தான் இது. பட் ஆஸ் லாங் அஸ் என்கிட்ட இந்த அப்சர்வேஷன் அண்ட் ரீடிங் அப்படிங்கிற பவர் இருக்கிற வரைக்கும் என்னோட சிஸ்டம்ல என்னென்ன கால்குலேஷன் வந்துட்டு வருதோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பேப்பர்ல எழுதுனா போதும், ஐ எம் டன். இந்த கடைசி பார்ட்டை மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேனா அப்படின்னு எழுத போறப்ப ஜின்னா வந்துட்டு அதை புடுங்கிறா. இன்னும் இதை நீ பண்ணிட்டு தான் இருக்கியா, எல்லாருமே இங்க இருந்து வெளியே போயிட்டாங்க, அதை கூட நீ இரேஸ் பண்ணலையா, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்றதை விட்டுட்டு கிவ் அப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு இன்னும் தான் கடுப்பாகுது. ஹீரோ போயிட்டு லாஸ்ட் பார்ட்டை வந்துட்டு என்னால எழுதவே முடியாம போயிருச்சு, அந்த லாஸ்ட் பார்ட்டை பத்தி அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கேட்கட்டுமே அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் புதுசா வர மெம்பர் வந்துட்டு நாயோன்னு அவர் வந்துட்டு வாட் எதுக்காக இவன் வந்துட்டு இங்க இருக்கான் அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு சிரிக்கிறா. சோ வேணும்னே தான் இவங்க ரெண்டு பேத்தையும் செட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் வச்சிருக்கா போல. ஹீரோவே இருந்துட்டு லாஸ்ட் பேஷன் வந்துட்டு நாயோனா, பட் எதுக்காக ஏனா பத்தி இதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாஸ்ட பத்தி விசாரிச்சுட்டு இருந்தார் இல்லையா அந்த ஏனாவோட அங்கிள் ஜின்யூக், அவர் இருந்துட்டு ஐ திங்க் ஒரு மாசமா இருந்துட்டு தோண்டி தோண்டி பார்த்தாலும் என்னால ஃபியூ பீசஸ் ஆஃப் பேப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண முடிஞ்சு. கிம் ஹாஜன் அவன் வந்து எத்தனை பீப்புள் கூட கனெக்ட் ஆயிருக்கான், அவனோட பேரண்ட்ஸ் யாரு, அவன் வந்து எப்படி அனாதையா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் சரி என்னால டீடைல்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணவே முடியல. டேம், என்னோட நீஸ் இருந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹார்டான டாஸ்க் வந்து கொடுத்துருக்கா, பட் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கதான் எனக்கு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இது தூண்டுது அப்படின்னு அந்த பேப்பர்ல பாக்குறப்போ ஒரு ஷெல்டர்ல நடந்த மெசக்கார்ல ஒரு ஃபுல் டேர்ம் பிரெக்னன்ட் உமன் இருந்துட்டு குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப கொட்டலப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பாக்குறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த சாங்கோ வந்துட்டு இன்னைக்கு கைடு வந்துட்டு ஒரு ஆக்டிவேஷன் மிஷன் தான், நம்ம வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆர்டர் வர வரைக்கும் அப்படியே ஸ்டாண்ட் பையா இருக்கணும். பட் நாயன் எதுக்காக நீ லேட்டா வந்த அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு ஓ தட்ஸ் பிகாஸ் நான் வந்துட்டு என்னோட கிராண்ட் ஃபாதரை வரதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப சாங்கோ வந்துட்டு ரியலி நீ வந்துட்டு நம்மளோட கிரேட் ஹீரோ மிஸ்டர் சே ஜூசால் தான் வந்து பத்தி பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு நீங்க வந்து முன்னாடி போங்க நான் வந்து ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த அங்கிள் ஜின்யூக்கு தான் போயிட்டு ஃபோன் பண்றா. நான் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தேன் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓ அவனோட பாஸ்ட்டை வந்து பார்க்க சொன்னல, சாரிப்பா நான் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னீங்க என்கிட்ட வந்துட்டு நீங்க விளாண்டுருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அவனோட பேரண்ட்ஸை வந்துட்டு நீ எதுக்காக தேடணும் அப்படின்னு ஆசைப்படுற, நோ இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவனுக்கே வந்துட்டு அவனோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ப்ராபப்ளி ஏன்னா அவனோட நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாண்டட் பர்சனோட லிஸ்ட்டையும் இருந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கான் போல. ஸோ அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிரைம்ல வந்துட்டு மாட்டி இறந்துருக்கலாம் அப்படிங்கிறப்ப இவருக்கு உடனே அந்த ஷெல்டரில் நடந்த இன்சிடென்ட் இந்த கிரைம் இன்சிடென்ட் எல்லாமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்கிள் நீங்க வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அவனை பத்தி தேடுறதுக்கு அப்படிங்கிறப்ப ஓ சாரி ஒரு விசிட்டர் வந்துட்டாங்க நம்ம வந்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு கிம் ஹாஜன் கண்டிப்பா அவன் வந்துட்டு அந்த இன்சிடென்ட்க்கு தொடர்புடையவனா இருக்க கூடாது. குவாங்கோ ஷெல்டர் மசக்கார் இன்சிடென்ட் 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குவாங்கோ ஃபோர்ட்ரஸ் ஏரியால மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சது. அந்த இன்சிடென்ட்ல 87 நார்மல் சிட்டிசன்ஸும் அவங்கள டிஃபெண்ட் பண்ண போன 9 ஹீரோஸ் இருந்துட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ என்ன கையும் களமா புரிஞ்சுட்டாங்க. அதனால என்ன என்னோட யூ ஃபேமிலில இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. ஆல்தோ இந்த கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அசோசியேஷனும் இருந்துட்டு இதை பண்ணது வந்துட்டு டெமானிக் ஹியூமன்ஸ் தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் அனுப்பிச்சு விட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட வெளியே பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். இந்த இன்சிடென்ட் உண்மையாலுமே பண்ணது அப்போ கொரியாவோட பிரசிடென்டா இருந்த கிம் சியோகோ, அதுக்கப்புறம் டாயுன் கம்பெனியோட சேர்மன் ஜே சூச்சால், அதாவது நம்ம நாயின் இப்ப வந்து தாத்தாவை பார்த்துட்டு வந்தான்னு சொன்னார்ல அவரு, அதுக்கப்புறம் என்னோட பிரதர் யூ யானாவோட ஃபாதர் யூ ஜின்யாங். இதுல ஒர்ஸான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஆக்சுவலா அசாசின்ஸை வந்துட்டு ஹையர் பண்ணி இதை பண்ண வச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்டானது கிடையாது. பட் அந்த இன்சிடென்ட்ல ஏதாவது சர்வைவர்ஸ் வந்திருந்தா அப்படின்னா உண்மையுமே 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையில தன்னோட பேரண்ட்ஸை இழந்தா வந்து அந்த கிம் ஹாஜனா இருப்பானா, உண்மையுமே அவன் வந்துட்டு ரிவெஞ்சுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கானா, தட்ஸ் டேஞ்சரஸ். இந்த மேட்டர் வந்துட்டு ஈஸியா முடியாது. நான் வந்துட்டு இதை பத்தி தோண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த கிரேசி ஓல்டு பேஸ்டர் அந்த ஜூச்சால் இருந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணா நான் வந்துட்டு ஒரு டெரிபிளான சாவை வந்துட்டு மீட்
பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ உங்களுக்கு புரியுதுல, ப்ராபப்ளி ஹீரோவோட பேரண்ட்ஸை வந்துட்டு நம்ம நாயினோட தாத்தா இயானாவோட அப்பாலாம் சேர்ந்து தான் இந்த இன்சிடென்ட்ல கொண்டிருக்கணும். நம்ம ஹீரோ அதை பத்திலாம் கவலைப்படல, அதை பத்தி தெரியவும் தெரியாது. பட் அவன் பண்ற அந்த மெயின் கேரக்டர்ஸோட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்க்க ரிவெஞ்ச் எடுக்க வர மாதிரியே தோணுது இப்ப. பட் இதெல்லாம் பாவம் இயானாக்கும் தெரியாது, நாயனுக்கும் தெரியாது. அவங்க வந்துட்டு ஜாலியா ஒரு ஸ்டோன் கோலம் அப்பியர் ஆயிருக்கு, அதை வந்துட்டு டிஃபீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. சாங்கோ வந்துட்டு ஆமா ஹாஜனுங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஓகே அவன்ட்டு கேட்ச் அப் பண்ணிடுவான். பட் ஏன்னா எதுக்காக நீ வந்துட்டு ஃபேஸ் எப்படியே வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இட்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்கிள் தான் அந்த மாதிரி கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதனால. அதுக்கப்புறம் அவங்க போறப்ப ஒரு கோலமே ஸ்பாட் பண்ணிடுறாங்க. அது ஸ்ட்ரைட்டா ஒரு 2 பேர் இருந்துட்டு அட்டாக் பண்ணா போகுது. ஆனா கரெக்டா ஏன்னா வந்துட்டு அவளோட சாட்டையை வச்சு அதோட கையை வந்துட்டு பிடிச்சி நிறுத்திடா. அந்த சாங்கோ வந்துட்டு ஏன்னா கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பியரை வச்சு அந்த கோலமே அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஃபைனலா ஒரு வேளை அவங்களை பிடிச்சிட்டு அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு அவளோட வில்லம்ப வச்சுட்டு இது வந்துட்டு 2 மீட்டர் உயரம் இருக்கு, ப்ராபப்ளி ஒரு ஸ்வாடை வச்சு இதை நல்லா டீல் பண்ணிக்க முடியும். இந்த யூஸ்வல் காலமோட வீக் ஸ்பாட் வந்துட்டு அதோட ஆங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போறப்போ டக்குன்னு நாயின் இருந்துட்டு அந்த கோலம் அடிச்சு தூக்கி வீசிடுது. அவர் வந்துட்டு வாட் த ஹெல், எதுக்காக கோலம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப மறுபடியும் அந்த கோலம் அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ வந்துட்டு டாஜ் நாயுன் அப்படின்னு சொன்ன உடனேமே ஹீரோவோட ஏத்தர் வெப்பன் இருந்துட்டு நாயினை பிடிச்சா அவன் கையிலே இழுத்துடுது. ஹீரோ வந்துட்டு இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் வந்துட்டு நாயனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுனால அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஏத்தர் இருந்துட்டு ரியாக்ட் பண்ணிருச்சா, நான் வந்துட்டு சீக்கிரமா ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான மொமெண்ட்ஸ்ல எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றோம் அப்படின்னா ஜஸ்ட் லாங் ரேஞ்ச்ல நின்றே சண்டை போடு. இப்ப நீ வச்சிருக்கிற ஸ்வாடை விட உன்னோட ஸ்வாட் இன்னுமே லாங்கா மாறும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு உன்னோட ஓன் பிசினஸை வந்துட்டு நீ பாத்துக்கோ, நான் என்னோட காடை டவுன் பண்ணனால ஒரு சிம்பிளா மிஸ்டேக் பண்ண அவ்வளவுதான், இப்ப இருந்து நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு நாயின் வந்துட்டு எதுக்காக ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இருப்பா அப்படின்னா அவகிட்ட இருக்கிற மேனா கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டிப்பிக்கலான ஹீரோவை விட பல மடங்கு அதிகம். அவளோட டேலண்டே வந்துட்டு மானா கடல் தான். கிம்சுவை விட அவகிட்ட அதிக அளவு மானா இருக்கு. சோ ஒரு ஸ்வாடை வந்துட்டு அவ மீடியமா யூஸ் பண்றப்போ அவளோட மானாவை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அளவே இல்லாம தான் இருக்கும். இதனாலதான் அவளை ஸ்வாடை யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அப்பாடா ஃபைனலி இவங்க வந்து டுக் கேர் பண்ணியாச்சு, சின்ஸ் த ரெஸ்கியூ யூனிட் வந்ததுனால நம்ம வந்து இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறப்ப தான் பின்னாடி இன்னொருத்தவங்க வந்துட்டு இவங்க கண்காணிக்கிறத வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். தட் பர்சன் ஆப்வியஸ்லி இவ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறான். பட் யாருமே இருந்துட்டு அவனை நோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜின்னா இருந்துட்டு அப்பா என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரே வழியா இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொரு பண்ணிட்டு இன்னுமே கால்குலேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, ஆபீஸ்ல இருக்கிறவங்க வந்து இதை பண்ண சொல்லலாம்ல அப்படிங்கிறப்ப வேணாம் நான் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஆனவன், நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பேப்பரை வந்துட்டு பை த வே என்ன பேப்பர் இது, பென்னு பேப்பர்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறப்ப இதுவா, இது வந்துட்டு ஒரு திமிரு பிடிச்ச குழந்தை இருந்துட்டு கிறுகி வேஸ்ட் போனது, சரி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே சக்க மெசேஜ் அடிக்கிறா. ஹே கேடாட் கிம் ஹாஜன், நான் வந்து ஜின்னா, நம்ம வந்துட்டு ரீசெண்டா பார்த்தோம்ல கொஞ்சம் பேசலாமா, சீக்கிரம் என்னோட கால் கொண்டு ஆன்சர் பண்ண முடியுமா, ஓ ரைட் நாளைக்கு வந்து நீ மறுபடியும் வருவல, சோ நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்புறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வருவேன் கில்டு வந்துட்டு எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கப்புறம் அங்க எனக்கு எந்த ஒரு பிசினஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கோ இருக்கா இல்லையா அவங்கிட்ட ஹீரோ சாங்கோ நாளைக்கு வந்துட்டு கில்டு டூருக்கு வந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு அவளை வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கலாம், அது ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.